ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 2 விஷயத்தோட கம்பைன்டு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி லைவ்ல நம்ம பேசியிருந்த விஷயத்தையும், வேற ஒரு புதுசா ஒரு விஷயம். அத பத்தி நம்ம பேசப் போறோம். இந்த தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூஸ் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அத பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்னன்னா, ஒரு மரணத்தை வைத்து முதல் தேடுவதுல ஒரு முக்கியமான ஆள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் தான். ரோபோ சங்கர் சார் இறந்தது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு முன்னணி காமெடி நடிகர். ஒரு ஆழ்ந்த துயரத்துல இருக்கிற அவங்க ஃபேமிலி. அந்த டயத்துல ஒரு இரங்கல் செய்தி தெரிவிக்கிற ஒரு நபர் எப்படி தெரிவிக்கணும்? இவன் எப்படி தெரிவிச்சிருக்கான்னா, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கனோட ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாடுலேஷனோட தெரிவிச்சிருக்கான். அது இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு ஆள இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாரி இருக்கும். ஏன்டா என் வீட்ல ஒரு இலவு விழுந்திருக்கு. அந்த இத வச்சு நீ ஒரு பப்ளிசிட்டி பண்ண பார்க்குறியாடா? அப்படின்னு சொல்லி தான் தோணும். ஸோ, அந்த ஒரு மரணத்த வச்சு முதல் தேடுற இந்த நபர், அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே நடிகர் தனுஷ் அவர பத்தி தெரிஞ்சிருக்கும். நடிகர் தனுஷ் பல்வேறு மூவிகள ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டைரக்டும் இப்போ ரீசென்ட்டா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ என்னன்னா, அவர வம்புக்கு இழுக்கும் விதமா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். Instagramல ஒரு வீடியோ போட்டு, நான் உங்கிட்ட வாய்ப்பு கேட்டிருந்தேன். அந்த வீடியோ மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. நடிகர் தனுஷ் அண்ணா நீங்க எனக்கு வாய்ப்பு குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கான். நான் என்ன கேட்கிறேன்னா, Instagramல ஒரு வீடியோ எனக்கு வாய்ப்பு குடுங்கன்னு போட்டது, லட்சக்கணக்குல வியூஸ் போனது, மில்லியன் கணக்குல வியூஸ் போனது அப்படிங்கிறத மட்டும் வைத்து, ஒரு புரொடியூசர் ஒருத்தருக்கு வாய்ப்பு குடுக்க முடியுமா? அப்படி குடுத்தா, Instagramல இருக்க செலிபிரிட்டி எல்லாரும் சினி ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, சினி ஃபீல்டுக்குள்ள நல்ல ஒரு ஆக்டருக்கு பஞ்சம் இல்ல. நெறைய நல்ல நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. வாய்ப்புகள் கிடைக்காம இருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். உங்க எல்லாருக்குமே பரத் தெரியும். பரத்துக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா, ஜெய் ஒரு டயத்துல கொஞ்சம் நல்ல நல்ல படங்கள் அதாவது லோ பட்ஜெட் படங்களோட ஒரு கதாநாயகனாக இருந்தவர்கள் தான் பரத். அப்புறம் ஜீவா, ஜெய் இவங்க எல்லாருமே. ஆர்யா கூட இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அந்த அளவுக்கு படங்கள் இல்ல ஆர்யாவுக்கும். அந்த சார்பட்டா படத்தோட வெற்றிக்கு பிறகு டெட்டின்னு ஒரு படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்ல. அந்த டயத்துல இந்த மாரி ஒரு Instagram செலிபிரிட்டி இவங்க எல்லாரையுமே உள்ள இறங்குறாங்க அப்படின்னா, ஐ மீன் திறமையே இல்லாத நபர் இவர மாரி. உள்ள இறங்குறாங்கன்னா, ஆல்ரெடி திறமையா இருக்கிற நபர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? வாய்ப்பே கிடைக்காம தான் பல நடிகர்கள் இன்னமும் பேக் ஸ்டேஜஸா இருக்காங்க. ஓகேவா? பேக் ஸ்டேஜஸா இருக்காங்க. அதாவது சினிமா துறைக்கு வெளியில இருந்துகிட்டு சினிமா துறைக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உள்ள நடிச்சவங்களே. அந்த டயத்துல இவன மாரி ஆளுங்க எனக்கு வாய்ப்பு குடுங்க, உனக்கு வாய்ப்பு குடுங்க, இப்படி வீடியோ போட்டு அவங்கள சீண்டி, Instagramல இருக்க எல்லாவனுமே இப்படித்தான் இருப்பான் இருக்குங்கிற ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒண்ணும் சொல்லல நண்பர்களே. ஒரு மரணத்த வச்சு நீ ஒரு பப்ளிசிட்டி தேடி, ஒரு ஆக்டர இந்த மாரி வம்பிழுத்து நீ அவங்கட்ட சான்ஸ் கேட்கறது. சான்ஸ் கேட்கணும்னா நீ ஆடிஷன் போணும். ஆடிஷன்ல செலக்ட் ஆவணும். ஆடிஷன் போனா நீ செலக்ட் ஆக மாட்டேங்கிறது உனக்கே தெரிஞ்சு நீ Instagramல இப்படி ஒவ்வொருத்தரையும் வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்க. ஓகேவா? நான் கேட்க வர்ற ஒரு விஷயம், உனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி, நீ தனுஷ்ட்ட போயிட்டு வீடியோ போட்டு நீ இது கேட்கற. அதே மாதிரி பேசுறவங்களுக்கு ஒரு முறை இருக்கு. யாரையும் நம்ம வீடியோல பேசும்போது, இப்படி வச்சு நம்ம பேச மாட்டோம். ஏன்னா, அப்படி பேசணும்னா அவங்க அவங்க மேல நமக்கு அளவு கடந்த கோபம் இருக்கணும். இல்ல அப்படின்னா அவங்க ஒரு மிகவும் மோசமான நபரா இருக்கணும். ஆனா, இவன் பேசுற வீடியோல பார்த்தீங்கன்னா, கை அப்படி போது. அதாவது இந்த ரியாக்ஷன்ஸ நான் ரியாக்ஷன்ஸ் கிங்கு அப்படிங்கிறான். என்னோட ஒவ்வொரு மசிலும் நடிக்குது அப்படிங்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துல சிவாஜியோட ஆக்டிங் ஒரு நடிகர் திலகம்னு சொல்லப்பட்டுச்சு. அதே நடிப்ப இந்த காலத்துல நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்துல ஒருத்தர் நடிச்சா கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டது. ஏன்னா, அந்த காலத்துல ஒரு எமோஷன்ஸ புரிய வைக்கிறதுக்கு அந்த நடிப்பு தேவைப்பட்டது. இந்த காலத்துல ரொம்பவே ஒரு எதார்த்தமான நடிப்பு தான் தேவைப்படுதே ஒழிய, நீ பண்றது அந்த அதாவது சிவாஜி ஆக்டிங்கோட ஒப்பிட்டா கூட அது இதாகாது. ஏன்னா, சிவாஜி ஆக்டிங் கூட ரொம்பவே நேச்சரா இருக்கும். அந்த காலத்துக்கு தகுந்த மாரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங்.
ஆனால் உன்னோட ஆக்டிங்கிறது வந்து ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக நான் அவங்களுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேங்கிற ஒரு விஷயத்த நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க திவாகர். திவாகர், நான் வந்து யாரையுமே வந்து ரொம்பவே கிரீஸ் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து ரொம்பவே பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது ஷக்கிலா மேம் உங்க மேலே ஒரு இது கொடுத்தது தவறு இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்தது தவறு இல்லைன்னு எனக்கு தோணுது. இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கம் முடக்கப்பட்டு மக்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேக் ஃபயரை கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அதையும் ஒரு இது பண்ணி நான் காப்பிரைட் கண்டென்ட் போட்டதுனால தான் என்னோட ஐடி தூக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தா உங்கள் ஐடியை தூக்கியிருப்பாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் இதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இனிமே இருக்கிற இன்ஸ்டாகிராமும் இருக்காது. உங்களை இன்டர்வியூ எடுக்கிற அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பேமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸு நீங்கள் ரொம்ப வாய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கூடிய விரைவில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் பேசின ஒரு வார்த்தையால் ஒரு வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டது இங்கே இந்த ஃபீல்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. சினிமா ஃபீல்டில் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரப்போறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சினிமா நடிகர் கிடையாது, ஆனால் உங்கள் வாயால் கெட்டவங்க லிஸ்ட்டில் நீங்கள் அநேகமாக வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்கள் விஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்றும் உண்மையுடன் விஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட் செய்திகளை தொகுத்து வழங்குவதில் குறை வைப்பதில்லை. நன்றி.